அனைவருக்கும் வணக்கம். 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட 2 என்ற தேதிகளை அடிப்படையாக கொண்டு பிறந்தவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆடி மாதம் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்து சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நபர்கள் எப்போதும் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய 2 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் எப்படி அமைகிறது, ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது, இந்த மாதத்தில் எதிர்பாராத வகையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, பொருளாதார ரீதியான வளர்ச்சி எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் எண்ணின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். 2இன் ஆதிக்கம் கொண்ட சந்திரனின் அமைப்பும் மிக வலுவாக இந்த ஆடி மாதத்தில் இருக்குங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், புதனின் அமைப்பு சற்று சாதகமாக இல்லை, சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவும் 2 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை. ஆனால் சனி உட்பட பல கிரகநிலைகளின் அமைப்பு மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் திடீரென கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான வாய்ப்பு 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அபரிவிதமாக இருக்குங்க. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல பல வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. புதிய சுப நிகழ்வுகளை திட்டமிடுவதில் தள்ளி வையுங்க. ஏனென்றால் சுப நிகழ்வுகளில் பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் மிக குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் தொழில் ரீதியான விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய திட்டங்களை இந்த தருணத்தில் நீங்கள் தீட்டலாங்க. அவை அனைத்துமே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உருவாகி இருக்கிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்குங்க. நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்வது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆடி மாதத்தில் அமைய போகிறது. ஏனென்றால் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது. 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாகவும் சந்திரனின் ஆதிக்கம் இயல்பாகவே பெற்றிருப்பதால் அறிவாற்றல் என்பது மிக அதிகமாக இருக்கும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள். எனவே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலான விஷயங்களை அதன் தன்மையை அறிந்து சற்று நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறதுங்க. அப்படி கிடைப்பதால் பெரும்பான்மையான பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் குறைவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் இந்த ஆடி மாதத்தில் குறைகிறது என்பதை 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பானது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. தேவையில்லாமல் இருந்த வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் தற்போது கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. நிலபுலம் வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் பல்வேறு விஷயங்களை கலந்துரையாடி பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய போகுதுங்க. பெண்களின் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிச்சயமாக தெளிவு பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு நல்ல பல விசேஷ தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறதுங்க. நீங்கள் விரும்பிய பல நிகழ்வுகளை இந்த மாதத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அவை அனைத்துமே உங்களுடைய வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் அமைய போகுதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகவும், நீங்கள் நினைத்து குழம்பிக் கொண்டிருந்த பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்ற வெற்றி வாய்ப்பை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குதுங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு நல்லபடியாக தீர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக இருந்த வேலை பளு அலைச்சல் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைத்ததில் தாமதம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை மாறி நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் 2 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் சிலருக்கு அமைந்திருக்கு என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு துல்லியமாக 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உறுதிப்படுத்துதுங்க. 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சில சிரமமான விஷயங்களை கூட சாதுரியமாக கையாண்டு அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட நிதி
நிதி உதவிகள் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுதுங்க. தொழிலை அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்பும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அலைந்து வந்த பல சிரமங்கள் தற்போது குறைந்திருக்கிறது. நீங்கள் நினைத்த பல காரியங்களை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இருக்குங்க. ஆடி மாதத்தில் தொழில்துறை ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கிறது. தொழில்துறையில் நீங்கள் நினைத்ததை விட நல்ல பலன்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு சிறந்த தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சந்திரனின் அமைப்பு மிக வலுவாக இந்த ஆடி மாதம் முழுவதுமே இருக்குங்க. 2, 11, 20 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு. எனவே கலைத்துறை ரீதியாக அமைதியாக இருந்தாலும் சில சண்டைகள் வந்தாலும் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் அவற்றை பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம். அவற்றை அப்படியே இயல்பாக விட்டுவிடுங்க. அவை அனைத்துமே உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடும். ஏனென்றால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான நல்ல பல விசேஷ தருணங்கள் கிடைக்க இருக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மூளையே மூலதனமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் உங்களுடைய பேச்சில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. பணம் வந்து சேரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் அரசியல் துறையில் கிடைக்க போகிறதுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, இந்த துறைகளில் திடீர் கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதை சுக்கிரனின் அமைப்பானது தெளிவாகவும் துல்லியமாகவும் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அது மட்டுமல்லாது 1 அதிகாரம் கொண்ட சூரியனும் 3 அதிகாரம் கொண்ட குருவும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் திடீர் கோடீஸ்வர யோகத்துடன் வாழ்வதற்கான வாய்ப்பும் யோகமும் ஆடி மாதத்தில் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9 ஆதிக்கம் கொண்ட செவ்வாய் மிக சிறப்பாக இருக்கிறாருங்க. ஆடி மாதத்துல நல்ல பலன் கிடைக்க போகிறது. ஆடி பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோன்று விவசாயத்துறைக்கு நல்ல பலன் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் அத்தனையும் சிறப்பாக கிடைக்குங்க. எனவே விவசாயத்துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சொந்தமாக நிலம் வாங்குதல் உட்பட பண்ணை நிலம் அமைத்தல், ஆடு மாடு கோழி பால் பண்ணை போன்ற அனைத்தும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் கல்வி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. மேலும் இந்த தருணத்தை 2 என்ற தேதியில் பிறந்தவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு